வணக்கம் டீச்சர்ஸ். தினமும் அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்றதுலயே உங்க டைம் எல்லாம் போயிடுதா? அந்த கஷ்டமான வேலைய எப்படி ரொம்ப ஈஸியா ஸ்மார்ட்டா பண்றதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, உங்க அசெஸ்மெண்ட் மெத்தட நாம மாத்தலாம். மனசே உடைஞ்சு போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட், இந்த சாட் ஜிபிடி வேற, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி அசெஸ்மெண்ட் பண்றது? இது ஒரு டீச்சரோட கேள்வி மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட மனசுலயும் இருக்கிற கேள்வி, அப்படிதானே? இந்த ஏஐ மாதிரி புதுசு புதுசா வர்ற சேலஞ்சஸ் மத்தியில ஸ்டூடெண்ட்ஸோட உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலையா இருக்கு. சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவான சொல்யூஷனை நோக்கி போவோம். முதல்ல நம்ம டீச்சர்ஸோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஃபீட்பேக்கோட பவர் என்னன்னு பார்த்துட்டு ரெண்டு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது இந்த அசஸ்மெண்ட் ஓவர்லோட், அதாவது மதிப்பீட்டு பணிச்சுமை. இது ஏன் இப்போதெல்லாம் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மழை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற ஆன்சர் ஷீட்ஸ், இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்டிசம். இதுக்கு நடுவுல பசங்க சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா காப்பி அடிச்சிடுறாங்க. இவ்வளவு சேலஞ்சுக்கு நடுவுல ஒரு ஸ்டூடெண்ட் நிஜமாவே பாடத்தை கத்துக்கிட்டானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது பெரிய போராட்டமா இருக்கு. சரி, பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு என்னதான் தேர்வு? சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். நம்ம அப்ரோச்ச மாத்தணும். வெறும் மார்க் போடுறதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஃபீட்பேக் கொடுக்கறதா நம்ம ஃபோக்கஸை மாத்தணும். இங்க ரெண்டு விதமான அசஸ்மெண்ட் இருக்கு. ஒன்னு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அதாவது ஒரு டேர்ம் கடைசியில மார்க் போடுறது. இன்னொன்னு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், இதுதான் கேம் சேஞ்சர். பாடம் நடக்கும்போதே அப்பப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு செக் பண்ணி நம்ம டீச்சிங்க அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது. சரி, இந்த ஃபார்மேட்டிவ் ஃபீட்பேக் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா வேலை செய்யுது? ஒன்னு, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே அவங்க லேர்னிங்கை சரி பண்ணிக்க அது ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது, எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைன்னு நமக்கு ரியல் டைம்ல காட்டிடும். ரிசர்ச் கூட என்ன சொல்லுதுன்னா, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்போ நாம பார்க்க போற முதல் டூல் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா சூப்பர் பவர்ஃபுல். அதோட பேரு தான் எக்ஸிட் டிக்கெட். எக்ஸிட் டிக்கெட்னா வேற ஒன்னும் இல்ல, கிளாஸ் முடிகிற கடைசி 5 நிமிஷத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு சின்ன கேள்விக்கு பதில் வாங்கிக்கிறது தான். அன்னைக்கு பாடம் அவங்களுக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கேன்னு நம்ம ஒரு பல்ஸ் செக் பண்ணிரலாம். உதாரணத்துக்கு, இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க கத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்வி அன்னைக்கு நடந்த பாடத்தை அவங்க மனசுக்குள்ள ஒரு தடவை ரீகேப் பண்ண வைக்கும். இல்லனா, பாடத்துல எந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்வி நாம எந்த பகுதியை திரும்ப நடத்தணும் இல்ல வேற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னு நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கொடுக்கும், இல்லையா? இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுக்காது. ரொம்ப அமைதியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க சந்தேகத்தை இதுல எழுதுவாங்க. எல்லாத்துக்கும் மேல நமக்கு உடனடியா அடுத்த கிளாஸை பிளான் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஃபீட்பேக் கிடைச்சிடும். ஓகே, இப்போ ரெண்டாவது டூலை பார்க்கலாம். இது உங்க நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்த போற ஒரு அற்புதமான வழி. அதுதான் கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோ கிரேடட் குவிஸ் ரெடி பண்றது. இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் குவிஸ் எழுதி முடிச்ச உடனே அவங்களுக்கு ஸ்கோர் தெரிஞ்சிடும். உங்களுக்கு கரெக்ஷன் பண்ற டைம் 0. யோசிச்சு பாருங்க. இதை செட் பண்றது ரொம்ப ஈஸிங்க. வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட், கூகுள் ஃபார்ம்ல உங்க கேள்விகளை உருவாக்குங்க. ரெண்டாவது, செட்டிங்ஸ் டேபுக்கு போங்க. மூணாவதா, அங்க மேக் திஸ் அ குவிஸ் ன்னு ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்க. கடைசியா ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் கீ செட் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், உங்க ஆட்டோ கிரேடட் குவிஸ் ரெடி. குவிஸ் முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கூகுள் ஷீட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸும் அவங்க என்ன பதில் எழுதுனாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரே ஒரு கிளிக்ல மொத்த கிளாஸோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துடலாம். இங்க ஒரு ப்ரோ டிப். ஸ்கூல் கம்ப்யூட்டர்ஸ்ல நீங்க குவிஸ் வைக்கும்போது லாக்டு மோட் எனேபிள் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் குவிஸ் எழுதும்போது வேற எந்த டேபையும் ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. சோ சீட்டிங் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ நாம இப்ப பார்த்த இந்த 2 டூல்ஸையும், அதாவது எக்ஸிட் டிக்கெட்ஸையும் ஆட்டோ கிரேடட் குவிஸையும் ஒன்னா சேர்த்து யூஸ் பண்ணா என்ன நடக்கும்னு பாப்போம். இந்த 2 டூல்ஸும் ஒண்ணுக்கொன்னு ரொம்ப உதவியா இருக்கும். எக்ஸிட் டிக்கெட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட குழப்பம், அவங்க யோசிக்கிற விதத்தை புரிஞ்சுக்க உதவும். அது குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஆட்டோ கிரேடட் குவிஸ் குவான்டிடேட்டிவ் டேட்டாவை கொடுக்கும். ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு ஒரு முழுமையான பிக்சர் கிடைக்கும், அதுவும் ரொம்ப வேகமா. இந்த முறையோட ஃபைனல் ரிசல்ட் இதுதான். உங்க அடுத்த மல்டிபிள் சாய்ஸ் குவிஸோட கரெக்ஷன் டைம் 0 நிமிடங்கள். ஆமா, 0. அந்த நேரத்தை நீங்க உங்க ஃபேமிலியோட செலவு பண்ணலாம், இல்லனா அடுத்த கிளாஸை இன்னும் பெட்டரா பிளான் பண்ணலாம்.
ஆக உங்க நேரத்தை மிச்சப்படுத்தி உங்க டீச்சிங்ல இன்னும் சூப்பரா மாத்த நீங்க எடுக்க போற முதல் சின்ன ஸ்டெப் என்ன? ஒரு எக்ஸிட் டிக்கெட்டை ட்ரை பண்ண போறீங்களா இல்ல ஒரு கூகுள் ஃபார்ம் குவிஸை உருவாக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன மாற்றம் உங்க கிளாஸ் ரூம்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.